வணக்கம். நான் கவி வெற்றி செல்வி சண்முகம், கடலூர். கவிதையின் தலைப்பு ஒரு பெண் சிசுவின் குமுறல். கருவறையே கல்லறையாய் உருவெடுப்பதா, அதற்கு வறுமை என்ற காரணத்தை முன்வைப்பதா? தாய்ப்பால் கேட்டலும் உள்ள இதழ்களுக்கு கள்ளிப்பால் கொடுத்து கொள்ளி வைப்பதா? நெஞ்சோடு அணைத்து கொஞ்ச வேண்டியவள் நஞ்சோடு பிஞ்சை வரவேற்பதா? அரவணைக்கும் கரங்களே குரல் மழை நெறிப்பதா? வரம் வாங்கி வந்தேன் வாழ்வதற்கு, சாபமென்று நீயே சபிக்கலாமா தாயே? என் விரல் தொட்டு வீணை நீட்டிப்பார், உன் இதயத்தில் சொட்டும் குருதிக்கு தெரியும் நீ செய்யும் குற்றம். என் பாதங்களின் ஸ்பரிசங்களில் உன் பாரம் குறை, என் புன்னகையில் உன் வேதனைகள் மற. பெண்ணென்று என்னை கொன்று விடாதே, நாட்டில் நதிகளும் நீயும் பெண்தானே. நான் உன் குலவிளக்கு, என்னை அணைத்து விட்டு இருட்டுக்குள் எப்படி அம்மா நீ குருட்டு வாழ்க்கையை நடத்துவாய்? என் விழிகளை உனது விழிகளால் நோக்கு, என் இதயத்தின் சத்தத்தில் சங்கீதம் கேட்பாய். எனக்கு மூச்சு காற்று கொடுத்தவளை பிறர் பேச்சு கேட்டு நீ பிழை செய்வதா? கண்ணோடு கண் பேசிய காதல் மொழி புரிந்த உனக்கு உன்னோடு நான் பேசும் மௌன மொழியும் புரியத்தான் செய்யும். உன்னிடம் நான் உயிர் பிச்சை கேட்கவில்லை, என் உரிமையை கேட்கின்றேன். உன் விதி சொல்லி என் விதி முடிக்க உரிமை இல்லை உனக்கு. ஆணும் பெண்ணும் சரிபாதி, அதுவே வாழ்வின் உயர் நீதி என்பதை தந்தைக்கும் தரணிக்கும் நான் சொல்கிறேன். மலர்கள் மரங்களுக்கு பாரமாகுமா? பெண்மகவு மனிதனுக்கு சாபமாகுமா? செடியே தன் அரும்புக்கு வெடி வைக்குமா? சிப்பியே தன் முத்தை சிதைத்தழிக்குமா? உயிர் கொடுத்த தாயே உயிர் குடிப்பதா? விழிகளே இமைகளே சுமைகள் என்பதா? அம்மா, நான் அழ பிறந்தவள் அல்ல, ஆழ பிறந்தவள். உன்னையும் உலகையும் மாற்ற பிறந்த பேராற்றல் என்பதை உணர். என்னை உச்சி முகர்ந்து மெச்ச பழகு. நான் எந்திரமல்ல, வெற்றியின் மந்திரம் என்பதை உறக்கச் சொல்வோம். உலகை வெல்வோம். நன்றி.